வணக்கம் பேனாமொழி. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற வீடியோவானது ஃபுல்லாவே புதிய வீடு கட்டப்பட்டு முதல் முறையாக பயிரடிக்கப்பட்டு உள்ள வீடு. இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்னென்ன வேலைகளை முறையாக செய்து வருகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக காணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா பூச்சி பூசிய உடனே நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னாக்கா, சோற்றில் பார்த்தீங்கன்னாக்கா கல், சிமெண்ட் இது எல்லாமே இருக்கும், சின்ன சின்ன தூள்களாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னாக்கா சுத்தம் செய்ய வேண்டும். முதல்ல சுத்தம் செய்த பிறகு கல் போட்டு தேய்க்க வேண்டும். தேய்த்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா வார்கோலை வைத்து நல்லபடியாக கூட்டி விட வேண்டும். கூட்டி விட்ட பிறகு பிளாஸ்டர் கோட் அப்படி ஒன்று ஏசியன் பெயிண்ட்ஸ்ல அதை வாங்கி நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுவோம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா பிளாஸ்டர் கோட்டை அடிச்ச பிறகு ஒரு சிலர் பெயிண்ட் அடிப்பாங்க, ஒரு சிலர் பெயிண்ட் அடிக்க மாட்டாங்க. ஒரு சிலர் பட்டி பார்ப்பாங்க, அவுட்டருக்கு ஃபுல்லாக நம்ம பட்டி பார்த்துட்டு தான் செய்யணும், இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு சிலர் ரொம்ப பட்ஜெட் அந்த அளவுக்குலாம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கு, அதனால நீங்க பிரேமர் அடிச்சு 2 கோட்டு கலரை போட்டு விட்டு வேலையை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுக்காரங்களுடைய ஆலோசனை பேர்ல லோ பட்ஜெட்ல செய்யணும், கொஞ்சம் தரமா செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நாம அந்த வேலையை தெளிவா செய்யணும்னா இது போன்று கல்ல போட்டு தேய்ச்சிட்டு கூட்டி விட்டுட்டு அதற்கு பிறகு ஒரு அலசி விட்டோம்னா இன்னும் அதுல உள்ள டஸ்ட் எல்லாம் கீழே வந்துடும். முடிச்ச பிறகு ஒயிட் வாஷ் பண்ணி விட்டுட்டோம். பண்ண பிறகு பார்த்தீங்கன்னாக்கா கலர் அடிக்கிறோம். என்ன கலர் அடிக்கிறோம்? கொஞ்சம் ஒரு 7 வருஷம் வர மாதிரி ஒரு பெயிண்ட் அடிக்கணும்னாக்கா நம்ம அபெக்ஸ், 10 வருஷம் 12 வருஷம் அடிக்கணும்னாக்கா அல்டிமா ப்ரொடெக்ட், அல்டிமா, இது மாதிரி காசுக்கு தகுந்த மாதிரியான ரேட்ல மெட்டீரியல் இருக்கு. ரொம்ப கம்மியா வேணும் அப்படின்னாக்கா ஏசி வாங்கிக்கலாம், 5 வருஷம் வாரண்டி உள்ளது இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வீடு அடைக்கப்பட்டதுதான் அந்த வீடு. இது வேணா வீட்டு வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாவே பட்டி பார்க்கப்பட்டு மிக அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்டுள்ள வேலை இது. பாத்தீங்கன்னாவே எந்த அளவுக்கு லுக்கா பினிஷிங்கா பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது பாருங்க. ஃபுல்லாவே பட்டி பார்த்துருக்கோம், இன்டீரியர் ஃபுல்லாவே பட்டி பார்க்கப்பட்டுள்ளது. அவுட்ரு போண்டி தான் அவங்க பட்டி வேணாம்னு சொல்லிட்டாங்க, ஆனா முகப்புக்கு பட்டி பார்க்கப்பட்டுள்ளது. ஃபுல்லாவே உட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் அழகா நம்ம பெயிண்ட் அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க. இது பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சாமி ரூம், சின்ன ரூமு, குட்டி ரூமு. இது பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லா சொந்த வேலை செஞ்சிருக்காங்க. சின்னோண்டு அழகான கிச்சனு. இது எல்லாமே நம்ம எந்த அளவுக்கு கலர் அடிச்ச பிறகும் உள்ள அந்த வீடியோ இதுலேயே தான் இருக்குது, நீங்க பார்க்கலாம். அவுட்ரு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டை போட்டுட்டு கிரே பார்டர் கட்டியிருக்கோம். எந்த அளவுக்கு ஹை லுக்கா இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. வெயில் ஒயிட்டு போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா வெயில் சூரிய வெளிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணிடும், அதனால வெளிச்சத்தை உள்ள அப்சர்வ் பண்ணாது. பில்டிங் கொஞ்சம் நல்லா சேஃபா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவுட்ரு ஒயிட்டும் 2 கோட்டு பக்காவா பண்ணியிருக்கோம். பார்டர் பார்த்தீங்கன்னாக்கா கிரே கலர் கட்டியிருக்கும். லாங் வியூவில் பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு இந்த வீடு. இது ஒன்றும் அதிகமான தூரத்தில் இல்லை, கோட்டுச்சேரியில் வடமட்டத்துக்கு அப்புறம் திருவேங்கடபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த வீடு இருக்கு. இதை நம்ம அழகா செஞ்சிருக்கோம். முகப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாவே பட்டி செய்யப்பட்டுள்ள வேலை எந்த அளவுக்கு அழகா இருக்கு அப்படிங்கிறத நீங்க வீடியோல தெளிவா பாக்குறீங்க. ஃபுல்லாவே அபெக்ஸ் ஒயிட் அடிச்சிருக்கோம். அந்த அளவுக்கு நேர்த்தியா அழகா செய்யப்பட்டுள்ள வேலை. மாடியில பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாவே பார்டர் எடுக்கப்பட்டுள்ளது. எத்திசை பார்த்தாலும் அந்த திசையிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா கார்னர் ஃபுல்லாவே பார்டர் எடுக்கப்பட்டிருக்கும். நம்மளுடைய வேலைகள் எல்லாமே அப்படிதான் நன்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது. எந்த அளவுக்கு அழகா நாங்க முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க. உள்ள இன்டீரியர் பார்த்தீங்கன்னாக்கா கலர் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா வேலையை முடிச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னாக்கா குடி போன பிறகுதான் நாங்க கலர் போட்டோம். ஏன் அப்படின்னாக்கா யாகம் வளர்த்தாங்க, யாகம் வளர்க்கும் போது புகை ஃபுல்லா பழிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக அதற்கு பிறகுதான் நாங்க கலர் அடிச்சோம். எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது பாருங்க. இன்டீரியர் நம்ம டேம் ஷீட் டைம் தான் 5 இயர்ஸ் வாரண்டியில் உள்ளது பயன்படுத்திருக்கிறோம். ஹை லுக்கா கலர் அடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னாக்கா மேரி கோல்டு தான் கலர் போட்டிருக்கோம் உள்ள இன்டீரியர்ல. ஹாலுக்கும் கிச்சனுக்கும் ஒரு கலரு, ரூமுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரூம்ல ஒரு கலரு, இன்னொரு ரூம்ல ஒரு கலரு, இது மாதிரி மாத்தி போட்டிருக்கோம். பார்ப்பதற்கு மிக அழகாக உள்ளது. பாருங்க எந்த அளவுக்கு லுக்கா இருக்கு பாருங்க.
டைல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு பர்ஃபெக்டாக. மேலே 2 கோட்டு முடிச்ச உடனே டைல்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு ஆயில் பெயிண்ட் 2 கோட்டு போட்டு முடிச்சுட்டு இன்டீரியருக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அழகாக முடிச்சிட்டோம். அதுதான் நீங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.